உங்ககிட்ட 3 லட்சம் இருக்கா? அந்த 3 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல அழகா நீங்க உங்களுக்கு ஒரு வீட்டு மனையவே சொந்தமாக்கிட்டு போகலாம். அதே மாதிரி உங்ககிட்ட 6 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய வீட்டை நீங்க அழகா வந்து ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி உங்ககிட்ட வந்து சொந்தமாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பிளாட்டை வந்து புக் பண்ணிட்டு போறாங்க. இப்போ புக் பண்ணிட்டு போயிட்டு அந்த கஸ்டமர் 1 மாசத்துக்குள்ள பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மட்டும் கிடையாது, அவங்களுக்கான பட்டாவும் ஃப்ரீ. நம்ம கிட்ட இந்த மாதிரி வீடு மட்டும் அவைலபிள் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லே அவுட்ஸில் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை நாங்கள் ஒரு பிளாட் செலக்ட் பண்ணுறோம், அங்கே வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து தரமாக இதே மாதிரி வீடு கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, சென்னையில சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள உடனே வீடு கட்டுறதுக்கு வீட்டு மனையோ அல்லது ரெடி டு மூவ்ல தனி வீடோ தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆர்ஜின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனத்தோட புதிய மனை பிரிவுல நீங்க 12 லட்சம் ரூபாயில இருந்து வீட்டு மனைகளை வாங்கலாம். 25 லட்சம் ரூபாயில இருந்து தனி வீடுகளை வாங்கலாம். இந்த பிளாட் மற்றும் வில்லா ப்ராஜெக்ட் பற்றிய முழு விவரங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அந்த நிறுவனத்தோட சேல்ஸ் மேனேஜர் திரு பரத் அவர்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சென்னையில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன அப்படின்னா சிஎம்டிஏ லிமிட்டில் ஒரு வீடு வாங்கணும். ஸோ சிஎம்டிஏ லிமிட்டில் நமக்கு நல்ல கம்மி பட்ஜெட்டில் வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டு அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 BHK வீடு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த 1 BHK வீடு நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது நீங்கள் அழகாக எலிவேஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக எலிவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலர் காம்பினேஷன்லேருந்து நம்ம கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போது. ஸோ எலிவேஷன் முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அழகான ஒரு நல்ல சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி கிரில் கேட் கொடுக்குறன்றது இப்போ ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைங்களை தனியாக விட்டு போகிறோம், இல்லை வீட்டில் வந்து லேடிஸ் தனியாக இருக்காங்க அப்படின்னா அழகாக கிரில் கேட் லாக் பண்ணிட்டு உள்ளே அழகாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம போர்ட்டிகோ பார்க்கலாம். இப்போ போர்ட்டிகோக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு அழகான வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் லுக்கு வந்து முன்னாடி இருக்கும். ஒரு கிளாஸில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீ கூட்டில் ஒரு டோர் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்படியே ஏறணும் அப்படின்னா இங்கே அழகாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு முக்கியமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அயன்லையோ அந்த மாதிரி கொடுப்பாங்க, இரும்பில் கொடுப்பாங்க. அழகாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ள என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா அழகா டீ கூட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. நார்மல் வீட்டில் இல்லாமல் அழகா டீ கூட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் உள்ள என்ட்ரானே சன்லைட்காக வந்து ஒரு நல்ல விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஃபால்ஸ் சீலிங்கோட வந்து நமக்கு வந்து ரெடி டு ஆக்கப்பை வீடு வருது. இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடு வாங்கினோடனே ஐயோ ஃபால் சீலிங் பண்ணுமே, இதை பண்ணுமே, அதை பண்ணுமேன்னு யோசிப்போம். ஆனால் அழகான ஒரு ஃபால் சீலிங், நல்ல டிசைனோட குவாலிட்டியாக ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நம்ம டிவி வைக்கிறதுக்கும் ஷோகேஸ் வைக்கிறதுக்கும் அழகாக இவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கச்சன்னு இல்லாமல் அழகாக ஃபார்மலாக கிளாஸாக ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு தேவையான கபோர்ட்ஸு, ட்ரெஸ் வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான கபோர்ட்ஸு, ப்ளஸ் நமக்கு இனஃபான நம்மளோட பீரோஸ் அந்த மாதிரி வைக்கிற கபோர்ட்ஸு எல்லாமே ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க, வித் மல்டி கலரோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம் நல்ல தாராளமாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முக்கியமாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லா பைப்ஸுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சானிடரி வேர்ஸுமே நல்ல சானிடரி வேர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் கிச்சனுன்ற ஃபார்மெட் வந்து நல்லா வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் கிச்சன் பண்ணாமல் நீட்டாக ஒரு ஸ்பேஸை தனியாக ப்ரொவைட் பண்ணி கிச்சன் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாம் தெரியும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண மெட்டீரியலுமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக இங்கேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வார்ட்ரோப்ஸ் மேலே திங்ஸ் வச்சுக்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம வந்து வார்ட்ரோப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவாலிட்டி இல்லாமல் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது நிறையா வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஏற்படுறதுக்கும் இல்லை ஸ்க்ராச்சஸ் ஏற்படுறதுக்கும் அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆன்டி ஸ்க்ராச் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்டி ஸ்க்ராச் டைல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம இழுத்தாலும் அது வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஏ குவாலிட்டி ஒயர்ஸாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் பாக்ஸ்லேருந்து ஸ்விட்சஸ்லேருந்து எல்லாமே
எல்லாமே வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். வித் ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே யாருன்னா வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம். டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டெரஸும் வந்து நம்ம நார்மலாக சிமெண்ட்டில் விடாமல் அழகாக ஒரு எலிவேஷன் டைல் லுக்கில் வந்து ஒரு டைல் போட்டு அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு சன்லைட் வர்றதுக்கு உள்ளே வந்து ஒரு சன்ஷீல்டு மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. என்னடா கீழே மட்டும் சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்களே, டெரஸ்ல இருக்குமா இல்லையா நீங்கள் டவுட்டே பண்ணுவோம்னா டெரஸ்லேயும் ஒரு சேஃப்டி கேட் இருக்கு. ஸோ மேலேயும் நமக்கு வந்து ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்காக இங்கேயுமே வந்து நமக்கு டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த உதாரணத்துக்கு வந்து இப்போ சம்மரில் வந்து என்னடா வீட்டுக்குள்ளே இருக்க முடியலையே, இவ்வளோ வந்து வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம எதுக்குமே ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயுமே வந்து நமக்கு வந்து அழகான டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வர்றது எல்லாமே வந்து நோ சால்ட் வாட்டர். அது வந்து நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ எந்த சால்ட் வாட்டர் இல்லாமல் சுத்தமான குடிநீர் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கிற குடிநீரை நம்ம அப்படியே குடிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து போர் ஃபெசிலிட்டி இருக்குது. போர் ஃபெசிலிட்டி போட்டு நமக்கு நேராக வந்து 1000 லிட்டர் டேங்க் வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1000 லிட்டர் டேங்க்லேருந்து நமக்கு எல்லா இடத்துக்குமே வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இதே மாதிரி 4 1 BHK இண்டிவிஜுவல் வீடு இருக்குது. அதே மாதிரி 4 2 BHK இண்டிவிஜுவல் வீடு இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி வீடு மட்டும் அவைலபிள் இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லே அவுட்ஸில் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாட்ஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா பிளாட் அவைலபிளாக இருக்குது, இவன் எவ்வளோ சொல்ல போகிறான், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லேருந்து சொல்ல போகிறான், நம்மளால் வாங்க முடியுமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட் 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மக்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக என்ன அப்படின்னா இது எல்லாமே CMDA அப்ரூவல். CMDA அப்ரூவலில் பிளாட் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கார்னர் பிளாட்ஸும் இருக்குது. ப்ளஸ் எல்லா ஃபேஸிங்லையும் பிளாட்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் வந்து நார்த் ஃபேஸிங் வாங்குவாங்க, சில பேர் நார்த் ஈஸ்ட் வாங்குவாங்க, சவுத் வெஸ்ட், அந்த மாதிரி எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். நீங்கள் பாட்டுக்கு வரலாம், நீங்கள் பாட்டுக்கு பார்க்கலாம், புக் பண்ணலாம், பிளாட்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து வீடு தான் வேணும்னா வீடை பார்த்துட்டு நீங்கள் வீடை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நாங்கள் ஒரு பிளாட் செலக்ட் பண்ணுறோம், அங்கே வீடு கட்டி கொடுங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து தரமாக இதே மாதிரி வீடு கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும். உங்ககிட்ட 3 லட்சம் இருக்கா, அந்த 3 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டில் அழகாக நீங்கள் உங்களுக்கு ஒரு வீட்டு மனையவே சொந்தமாக்கிட்டு போகலாம். அதே மாதிரி உங்ககிட்ட 6 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய வீட்டை நீங்கள் அழகாக வந்து ஒரு டவுன் பேமெண்ட் கட்டி உங்ககிட்ட வந்து சொந்தமாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்க ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், ஒரு பட்ஜெட் வீடு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எம்சாண்டோ இல்லை ஒரு நார்மல் பிரிக்கோ யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பியூர் அண்ட் பியூர் ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஆற்று மணல் யூஸ் பண்ணுறோம். ஆற்று மணல் யூஸ் பண்ணி நம்மளோட நாட்டு செங்கல் வச்சு தான் வந்து நம்ம மொத்தத்தையும் கட்டியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1,999 நம்ம தரோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் 12 லட்ச ரூபா இருந்தால் போதும். இதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 லட்ச ரூபாயை டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு அந்த லேண்டை வந்து உங்கள் பேரில் நீங்கள் வந்து சொந்தமாக்கலாம். அதே மாதிரி ஒரு 1 BHK வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 lakhs நீங்கள் 25 lakhs வந்து மொத்தமாக இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான வீடு சொந்தமாயிரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 6 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிரும். அதே மாதிரி 2 BHK எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 35 lakhsலேருந்து இருக்குது. இது எதுவுமே வந்து குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் எந்த வீடு வாங்கினாலும் குவாலிட்டி ஒன்று தான். இப்போ அடுத்து என்ன ஃபெஸ்டிவல் வரப்போகுது, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. ஸோ அந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுக்கான ஆரிஜின் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து லேண்ட் வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா கேட்டுங்க, இது வந்து பிளாட்டுக்கு PLOT வீட்டு மனைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு ஆஃபர். நல்லா கேட்டுங்க, இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ புக் பண்ணிட்டு போயிட்டு அந்த கஸ்டமர் ஒரு மாதத்துக்குள்ளே பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ மட்டும் கிடையாது, அவங்களுக்கான பட்டாவும் ஃப்ரீ. இது மட்டும் தான் ஆஃபரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 4 கிராமில் கோல்டு காயின் கொடுக்குறோங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வர 20 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தாங்க, வெறும் 20 கஸ்டமர்ஸ். ஸோ யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தாங்க முன்னுரிமை. என்னடா CMDA லிமிட்டில் வீடு தரான், CMDA லிமிட்னா எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் லொக்கேஷன். ஸோ நம்ம சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் ரீஜியனில் தான் இருக்குது. வெறும் CMDA லிமிட்குள்ளே இருக்க ரீஜியனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ரெட் ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 கிலோமீட்டரில் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது, ஊர்லேருந்து வரவங்களாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வண்டலூர் டு மீஞ்சூரில் இருக்க அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஸோ எல்லாமே வந்து நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே டெவலப்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் மாதவரத்தில் மெட்ரோ இருக்குது, ப்ளஸ் நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு, காலேஜஸ் வருது, இப்போ மெடிக்கல் காலேஜும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இங்கே லேண்ட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரே நிறுவனம் ஆரிஜின் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ வாங்க லேண்டு வாங்க, ஆஃபர்ஸோட அள்ளிட்டு போகும்.
நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.